ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சங்கரி சிம்பிள் ரெசிபீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பொட்டேட்டோ சீஸ் சாண்ட்விச் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் முதல்ல க்ரீன் சட்னிக்கான பொருட்கள்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இதனோட பிரெட் ஸ்லைசஸ், பாயில்டு பொட்டேட்டோ, சீஸ் இவ்வளோதாங்க. இது போதும். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் ஒரு 1/2 கப் கொரியண்டர் லீஃப், மின்ட் லீஃப் எடுத்திருக்கேன். க்ரீன் சில்லியும், கொஞ்சம் இஞ்சியும், கொஞ்சம் தயிர், உப்பு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கிட்டோன்னா 1 கப்பு க்ரீன் சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை கிரேட்டரில் திருவி வச்சுக்கலாம். கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் பெப்பரும் சால்ட்டும் மட்டும் போதும். சீஸ் ஒரு 2 கியூப் இருந்தால் போதும். நம்ம பிரெட் ஸ்லைஸ்க்கு போயிடலாமா? இப்போ நான் பிரெட் ஸ்லைஸில் ஒரு பக்கத்தில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 6 பிரெட் ஸ்லைஸ் ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதை இன்னொரு பக்கம் ஃப்ளிப் பண்ணி வச்சுக்கிறேன். ப்ரெட்டோட ஒரு பக்கத்தில் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிக்கிறேன். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா ஒரு தின்னான லேயர் போட்டுக்கலாம், இல்லை காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் திக்காக போட்டுக்கலாம். இதனோட காரம் தான் சூப்பராக இருக்கும். இப்போ எல்லா பிரெட் ஸ்லைஸ்லேயும் க்ரீன் சட்னி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது நம்ம எவ்வளோ வேணுமோ இந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஒரு திக் லேயராகவும் போட்டுக்கலாம், இல்லைனா கொஞ்சமாகவும் போட்டுக்கலாம். இது பாயில்டு பொட்டேட்டோ போட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு அண்ட் பெப்பர் ஆட் பண்ணுறேன். இந்த பெப்பரும் போடலாம், இல்லைனா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஸ்பைசினஸ் வேணும்னா கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும்தான் போடுறேன். அவ்வளோதாங்க, க்ரீன் சட்னி லேயரும் பொட்டேட்டோ லேயரும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் சீஸ் கிரேட் பண்ணி போட்டுக்கிறேன். இதோட முடிஞ்சிடுச்சு. சீஸ் கிரேட் பண்ணி போட்டதுக்கப்புறமா இன்னொரு பிரெட் ஸ்லைஸை இதில் க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லைனா நீங்கள் க்ளப் மாதிரி செய்யணுன்னா இந்த பொட்டேட்டோ லேயரை இன்னொரு ப்ரெட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எம்டி பிரெட் ஸ்லைஸை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப திக்கான 3 லேயர் க்ளப்பும் ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி ஒரு செட்டு தான் ரெடி பண்ணுறேன். டோஸ்ட் மேக்கரில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸ் அதில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுறேன். டோஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிடுறேன். இது ஒரு 2 மினிட்ஸ் டோஸ்ட் ஆனால் போதும். இல்லைன்னா அதனோட ஆரஞ்சு கலர் லைட்டாக ஆன் ஆகுனா டோஸ்ட் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இது பாருங்கள், டோஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம டோஸ்ட் மேக்கர்லேருந்து இதை எடுத்து ஒரு 2 ட்ரையாங்கிள்ஸாக கட் பண்ணி சுட சுட சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். பொட்டேட்டோவோட டேஸ்ட்டு, க்ரீன் சட்னியோட டேஸ்ட்டு, உள்ளே இருக்க சீஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஒரு சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். லஞ்ச் பாக்ஸ், ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிள் ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் அடுத்த இன்னொரு வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.